நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம விளையாட போகிறது ஹேவ் யூ எவர். ஸோ நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். இது உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்களா? எஸ் நான் பண்ணியிருக்கேன் இப்படி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காங் அடிக்கணும். ஓகே, இல்லை நான் இப்படி பண்ணதே கிடையாது அப்படின்னா ஹார்ன் ப்ரெஸ் பண்ணு. சிம்பிள். ஓகே, பதிலே கிடையாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீரோயின் கிட்ட தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? டார்லிங் பட ஷூட்டிங் அப்போ எப்பயாவது ரொம்ப பயந்துருக்கீங்களா? இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு இன்னொரு ஹீரோயின் பார்த்துட்டு ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் ஜெலஸ்? ஓகே, சாரி. என்னைக்காவது உங்கள் கோஸ்டார்ஸை பார்த்து ஐயோ சே தொல்லை பண்ணுறாவே அனாயிங்காக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு கோஸ்டார் பார்த்து என்ன சார் லைலா தங்கச்சிமே இப்படி 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 பண்ணுறாங்க இல்லை? எங்கே ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, காலேஜ் டேஸ் அப்புறம் உங்களை யாராவது பயங்கரமாக ரேக் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ஹேவ் யூ எவர் பின் இன் அ ரிலேஷன்ஷிப்? ஓகே, உங்களுக்கான ஹேவ் யூ எவர் ஓவர். ஜிவி ரெடியா? இடக்க முடக்காத கேட்கக்கூடாது. என்னைக்காவது உங்கள் டீச்சர்ஸ் யாராவது, ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது ஐயோ இப்படி பண்ணுறல நீ ஒரு நாள் கஷ்டப்படும் அந்த மாதிரி யாராவது கர்ஸ் பண்ணிக்கிறாங்க? எல்லா டீச்சரும் ஐயோ என்ன ஒரு கிளாஸ் விட்டு துரத்திட்டாங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. என்னாச்சு, தமிழ் கிளாஸ்க்கு வந்து என்ன வேற செக்ஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ தெரியல அவங்களுக்கு என்ன புரியல. முதல்ல அவங்கள கூப்பிட்டு படத்தை காட்டுங்க. கட்டி போட்டு பாடத்தை பார்க்க வச்சிருவோம். ஆமாம். சரி, என்னைக்காவது ஸ்கை டைவிங் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. என்னைக்காவது சே இந்த மியூசிக் நம்ம விட்டுலாம்டா முடியலடா நம்மளால அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒய்ஃப் கிட்ட செல்லமா அடி வாங்கியிருக்கீங்களா? அடிச்சுப்போம். அந்த அடிச்சுப்போம் இல்லைங்க, அது எல்லாரும் தான் அடிச்சுப்பாங்க. அடிச்சுப்போங்க. ஓகே, இதோட நிறுத்திக்கிறேன். ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் சைட் அடிச்சிங்களா? ஆக்சுவலி அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ யாரை வேணா என் கூட வச்சு சைட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு. கூட பாத்தீங்களா அந்த ஒரு அந்த பாயிண்ட் அதுல ஒரு இது இருக்கு. அந்த கூடையில தான் கூடைய போட்டு கவுத்தி இருக்காங்க. இதான் அர்த்தம் தெரியல. இதுக்கு எனக்கும் தெரியல. நீங்க வீட்ல போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நாங்க அவங்கள வேற தெரியும். நான் இதுக்கு மேல அதை வந்து புஷ் பண்ணி கேட்க விருப்பப்படல. அந்த அடி எங்க வேணா அடிச்சுக்கோங்க. அடிக்கிறீங்களா இல்ல ஏதோ நடுவுல அடிச்சிருவோம்? ஆமா. சரி சார், இப்போ உங்ககிட்ட நம்ம வெள்ளைக்காரனா பிறந்திருக்கலாமேன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓகே. விழுந்து புரண்டு சண்டை போட்டு இருக்கீங்களா? மரத்து மேல ஏறி எனக்கு ஐயோ கீழே வர முடியலையேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதான் நமக்கு தான் ஹைட்டுனா பயம் இல்ல. ஓகே, எனக்காவது ஸ்ட்ரிக்ட் அப்பாவா இருந்து உங்க பசங்களை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்க போறேன். ஆக்சுவலி அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நம்ம நடந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் பசங்களுக்காக நான் ஸ்ட்ரிக்ட் டேட் அப்படின்னு நடந்திருக்கீங்களா? ஸ்ட்ரிக்டா நீங்க? அவ்வளவுதான் சார், முடிஞ்சிருச்சு. பயந்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு கேட்கலாம். இதுக்கு மேல எதுக்கு தேவையில்லாம சிங்கத்தை சுரிஞ்சுக்கிட்டு இருப்பானே அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, ஸோ இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். வெரி குட் சார். ரொம்ப நேரம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்லையே, நீங்க சொல்ற பாடி லாங்குவேஜ் அப்படி இல்லையா, வெறும் டயலாக் மட்டும் தான் அப்படி இருக்கு. ஆமா, நான் இன்னும் கேள்விப்பட்டேன். நான் உங்களை வரைஞ்ச போட்டோ பார்த்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கினாங்களாமே. அப்படியா? இந்த மாதிரி ரூமெல்லாம் யார் கிளம்பிடுறது? இல்ல நீங்களே கிளம்பிக்கிறீங்க? உலகத்துல பேசிக்கிறாங்க. ஓ, உலகத்துக்குள்ள அந்த 4 பேர் யாரு? அந்த உலகத்தை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அவங்கள அப்படியே வரைஞ்சேன். இங்க உட்காந்து ஃபுல் ஸ்கெட்ச் பண்ணி. ஆமா, அந்த ஸ்கெட்ச் பார்த்தா கல்யாணமே நடந்தது. வந்தப்போ பார்த்து அப்படி அழகா வரைஞ்சாரு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அதுல மயங்கி விழுந்ததுதான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மயக்கத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மயங்கிட ஸ்டேஜ்ல இருக்கும் போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க.